வணக்கம்பா. காலையிலே குக்கர் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றது? இல்ல சும்மா சொன்னேன். தண்ணிய குடிச்சுட்டு, ரைஸ் வச்சுட்டு அப்படியே வாக்கிங் கிளம்பிட்டோம். எங்க ஏரியா பார்த்தீங்கன்னா, மாட்டு கொட்டாய் எல்லாமே இருக்கு. நீங்க சென்னை தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லா ஊரும் அப்படிதான். அப்படியே பார்க்குக்கு போயிட்டோம். ஜம்முன்னு போயிட்டு எக்சர்சைஸ் பண்ணிட்டு, அது ஒண்ணும் இல்ல 2 எக்ஸ்பீல இருக்கு. அப்படியே வாக்கிங்க போட்டு இன்னைக்கு 5 ரவுண்டு ஓடலாம்னு முடிவு எடுத்தோம். ஆனா 5 ரவுண்டும் ஓடி முடிச்சுட்டோம். ஆனா முடிச்சப்ப தான் தெரிஞ்சுச்சு சடனா ஒண்ணு கால் வலி எப்படி இருக்குன்னு. பிளாஸ்ட் தான் முடிச்சாச்சு. அவர பார்த்தோனே எனக்கு ஒண்ணு தோணுச்சு. நம்ம முடியாட்டி கூட நம்ம உடல்நிலை கரெக்ட்டா இருக்குன்றதுக்காக வாக்கிங் போறப்ப, நம்மலாம் எங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. சரி அப்புறம் நல்லா பர்ன் அவுட் பண்ணிட்டு, ரைஸ வந்து தக்காளி சோறு ஆக்கிடலாமா? ஃப்ரைட் ரைஸ் ஆக்கலாமா? ஒரு டவுட்டு. சரி ஃப்ரைட் ரைஸ் ஆக்கிட்டேன்னு ஆனியன் வெஜிடபிள்லாம் போட்டு செய்முறை விளக்கம் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஹேப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஏதோ ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கோங்க. போட்டு தக்காளி வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. நெறைய ஊத்திறாதீங்க. ஊத்திட்டு அது நல்லா பெரட்டி எடுத்துட்டீங்கன்னா, ரைஸ் கரெக்ட்டா இருக்கும். உப்பு எதுவும் போட வேணாம். அப்புறம் நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. போற வழில ஃபுல்லா மண்ண ஃபுல்லா எடுத்து மூஞ்சில அள்ளி போட்டானுங்க. குளிச்சதே வேஸ்ட்டுன்ற மாரி ஆயிருச்சு. நீங்களே பாருங்க. கேமரா டஸ்ட்டோட ஃபேஸ்ல டஸ்ட் தான் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு மண்ணு, ரோட்ல இருக்க மண்ணு ஃபுல்லா மூஞ்சில தான் இருக்கு. அதனால தான் டார்க்கா இருக்கு ஃபேஸ். வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் நான் நண்பர்களோட எப்பயும் போல பிரேக்கு. அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு தூக்கத்த போட்டு, இவர் நம்ம உயிர் நண்பர். இவர் தான் Instagram அல்காரிதம்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. அதான் அவருக்கு ஒரு ஃப்ரேம் வச்சோம். சரி ரீல் ட்ரெண்ட் ஆகுதான்னு. ட்ரெண்ட் ஆகாம இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நான் எடிட் டைம் முடிச்சுட்டு லஞ்ச் டைம்ல நம்ம அண்ணனே ஒரு விஷயத்த போட்டு சிவா ப்ரோ டக்குன்னு பாய் ப்ரோன்னு சொல்லிட்டு காணாம போயிட்டாரு. அடுத்த 2 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் என்ன ஊர் எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டானுங்க. வீக்கெண்டு நான் மட்டும் முடிக்கல. முடிச்சுட்டு அப்புறம் நானும் கிளம்பிட்டேன். அவரோட ஷட் பண்ணிட்டு வர வழில எப்பயும் போல தாங்க ரோட்டுக்கல்ல தோசையை சாப்பிட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு வந்து படுத்தாச்சு. அப்புறம் இன்னைக்கான தத்துவம், உனக்குள்ள ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லுது அப்படின்னா அந்த விஷயத்தை செஞ்சிரு. அது சரியா தப்பான்றது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் வெசல்ஸ் விலகிட்டு நைட்டு தூங்கியாச்சு நண்பர்களே. உருப்படியா நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.